முத்துவுக்கு தரமான செருப்படி பிக் பாஸ் கொடுத்தாருன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்டா ஓட்டு போகிற நாங்களாம் என்ன பார்த்தா கிறுக்க மாதிரி தெரியுதா இல்லை பைத்தியகாரத்தன மாதிரி தெரியுதா அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே மக்கள் முத்துக்கு அவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்க. நீங்கள் டைட்டில் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆதரவுகள் இருந்துச்சு. அவர் தேவையில்லாமல் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்ட் டேஸாக ரொம்ப பார்க்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ப்ரோமோக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்துச்சு. தலைவர் டாஸ்க்கு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரியும். அடுத்த வாரம் நம்மளை யாரும் நாமினேட்டே பண்ண முடியாது, அப்படி ஒரு பவராகவே இருக்கு. வீட்டையுமே நம்ம ரூல் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது அதை தேவையெல்லாம் போயிட்டு பவித்ராக்கு ஒரு விட்டு கொடுக்குறாரு. இதுக்காக மட்டும் பிக் பாஸ் செருப்படி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லணும். அவர் தொடர்ந்து பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. ஃபேவரட்டிசம் பண்றது, குரூப்பா சேர்ந்து ஒன்று விளையாடுறது, அதாவது இவனை காப்பாத்துனா பார்த்தீங்கன்னா இவன் வெளியில போயிடுவான்னு தெரிஞ்சு கரெக்டாக அவனை காப்பாத்துறது, குரூப்பா சேர்ந்து நாமினேஷன் ஃப்ரீயை ஒருத்தனை கொடுக்கறது. எவ்வளவுதான் அவர் பொறுமையா இருப்பார். பார்த்துக்கிட்டே இருந்தாரு, இவங்கள்ட்ட வேலைக்கு ஆகாது, ஒரு பீஸை புடுங்கினாதான் இவனுங்களுக்குலாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு செருப்படி கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பட்டு 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 பட்டுன்னு சொல்லிட்டானுங்க. அதாவது முத்து தான், இவங்க மஞ்சரி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பட்டு பட்டு பட்டுன்னு எல்லாருமே சொல்லிட்டானுங்க. ஒஸ்டி யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சு தான் சொல்றானுங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. இந்த வாரம் எல்லாருமே என்னை பொறுத்தவரைக்கும் சூப்பராகவே பண்ணாங்க. சௌந்தர்யா மட்டும்தான் என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட நேரத்துல எதுவுமே பண்ணவே இல்லை. ஒரு ரவுண்ட் 2 ரவுண்டு தான் அவங்க இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தும் அருணா இருக்கட்டும், விஜய் விஷாலா இருக்கட்டும் அவ்வளோ போராடினாங்க. சௌந்தர்யா எதுவுமே பண்ணவே இல்லை. அதனால ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஓகே. அன்ஷிதா பார்த்தீங்கன்னா தவறாக அதை இது பண்ணிட்டு வார்த்தைகளை நிறைய விட்டாங்க. நான் வீட்டுக்குள்ளே இருக்கவே எல்லாருமே காண்டாயிட்டு அன்ஷிதாவை ஒஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பெஸ்ட் யாருன்னு சொல்லி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஜாக்லினா இருக்கட்டும், ஜெஃப்ரியா இருக்கட்டும், எல்லாரும் அவங்களோட இதை பார்த்தீங்கன்னா எஃபர்ட்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதில் பவித்ரா யார்கிட்டையும் வார்த்தைகளும் விடாமல் அவங்கள்ட்ட இருந்த அந்த முயலை அவ்வளோ சூப்பராக பாதுகாத்தாங்க. 2-3 ரவுண்டு அவங்கள்ட்ட எடுக்கவே முடியலை. அதனால பார்த்தீங்கன்னா அவங்கள பெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் முத்துக்குமரன் ஜெஃப்ரியை கொடுத்து இவங்களுக்கு அந்த தலைவர் போட்டிக்கான போகிறாங்க. அங்கே அவர் கிளியராக சொல்கிறாரு, நீங்கள் 13வது வாரத்துக்கான போகிறீங்க, அதனால சூப்பராக விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜெஃப்ரி அதுலேருந்து வெளியில் போயிடுறாரு. அப்போ பவித்ராவுக்கும் முத்துக்கும் வரும்போது பவித்ரா கண்டி ஒரு விட்டு கொடுக்குறாரு. போன வாரம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கூட கூட்டணி போட்டுக்கிட்டு தலைவர் டாஸ்க்கு ஓரமாக உட்காந்துருந்தாப்புல. ராணவையும் மஞ்சரி இவர் அந்த வண்டியில் ஏற்றிட்டு போய் விட்டுருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக ஜாக்லின் கூட ஜெயிச்சிருக்கும். விஷால் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துச்சு. ஏன்னா ராணுவ வெயிட் அதிகம், மஞ்சரியும் வெயிட் அதிகம். அப்படி இருக்கும்போது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருந்து தேவையில்லாமல் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருந்தாப்புல. திரும்பி ஜாக்லின் கூட கூட்டணி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கே செங்கலா டாஸ்கே செங்கலா சிதைச்சு விட்டு ஜெயிக்க வேண்டியது. விஜய் விஷால் சொல்றாரு, முத்து டீம் தான் எல்லோ டீம் தான் அவ்வளோ சூப்பரா முத்து டீம் செம்மையா விளையாண்டுச்சு, நீங்க அவங்கள கம்பேர் பண்ணும்போது நீங்க கம்மியா தான் விளையாண்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. எல்லோன்னு ப்ளூன்னு நினைக்கிறேன். அதாவது முத்து டீம் நல்லா விளையாண்டுச்சு உங்களை கம்பேர் பண்ணும்போது, அப்படி இருந்தும் உங்களுக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி உண்மையிலே சொல்ல போனா உசுரை கொடுத்து விளையாண்டாங்க. முத்துவா இருக்கட்டும், மஞ்சரியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஸ்மார்ட் பிளே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அழகா அந்த நாமினேஷன் ஃப்ரீயை தூக்கிட்டு போயிட்டு ரயானுக்கு கொடுத்துட்டேன். அவனுமே டேஞ்சர் சோன்ல தான் இருக்கான். கரெக்டாக அதுவும் முத்து தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றேன். பார்த்துக்கிட்டே இருந்தாரு பிக் பாஸ். மூளையே இல்லை போல இருக்கு. நம்ம ஃபேவரட்டிசம் காமிச்சு மக்கள் ஒரு முடிவு பண்ணணும், ஓட்டிங் போட்டு காப்பாற்றணும். அது மட்டும் இவனுங்களா ஒரு ஃபேவரட்டிசம் பண்றாங்க. சப்போஸ் இவங்க எல்லாம் ஃபேவரட்டா யோசிச்சு மங்களுக்கு இந்த வாரம் சேவ் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? இந்த வாரம் அவர் வெளியில போக வேண்டியது. அவருக்கும் மேல இருக்கணும் ஓட்டிங் அடிப்படை பார்த்தா பாதிக்கு பாதி கம்மியா இருக்காரு. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கும் அவருக்கும் பார்த்தா 10-20 மடங்கு கம்மியா இருக்காரு அன்அஃபிஷியல் ஓட்ல. அப்ப அபிஷியல் ஓட்ல அவரோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபேவரட்டா பார்த்து தான் ஒரு தடவை சிவகுமாரை காப்பாத்தினாங்க. வாரம் இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கேம் ஒழுங்காவே விளையாடுறதே இல்லை. கடுப்பாகி தான் மனுஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடிவை எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் 3வது ப்ரோமோல கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, இந்த கில்ட்டோட இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. என்னை கேட்டா முத்துக்குமரன் அவரோட ஜாக்லினோ கூட்டணி போட்டு ஒவ்வொருத்தர் ஃபேவரட்டிசம் பார்த்துட்டு அவரோட கிராஃப் அப்படியே இறங்கிட்டே இருக்கு. இந்த வாரம் அவ்வளோ நடந்துச்சு. அன்ஷிதாவா இருக்கட்டும், வார்த்தைகள் விட்டு கையை உடைச்சதா இருக்கட்டும், நிறைய நடந்துச்சு. இது எல்லாத்தையும் ஒரு இதை வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கெடுத்து விட்டாரு. விஜய் சேதுபதி இதை ஹைலைட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாரு. மற்றெல்லாம் கம்மியாக அமைங்கிரும் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு முத்துக்குமரன் இதை பண்ணுறதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.